ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய அணி படுதோல்வி சந்தித்து விட்டது. கம்பீர பயிற்சியாளர் பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கிவிட்டு மீண்டும் ராகுல் டிராவிட்டை பயிற்சியாளராக கொண்டு வர பிசிசிஐ முடிவெடுத்து இருப்பதாக சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை மண்ணில் இந்திய அணி வரலாறு காணாத ஒரு படுதோல்வி சந்தித்து இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் தான் அப்படின்னும் ரோஹித் சர்மா நேரடியாகவே பேட்டியில தெரிவித்தும் இருந்தாரு. ஒரு கேப்டனா என்ன சரியா செயல்பட விடல, அதன் காரணமாக தான் இந்த தோல்வி நடந்திருக்கிறது அப்படின்னும் ரோஹித் சர்மா தெரிவித்தும் இருந்தாரு. இதனால கௌதம் கம்பீர் மீது மிகுந்த அதிருப்தி அடைந்திருக்கிறது பிசிசி அப்படின்னும், அதன் காரணமா இலங்கைக்கு எதிரான தொடரை விட அடுத்து நடக்க போற தொடர்ல இருந்து கௌதம் கம்பீர பயிற்சியாளர் பதவியில இருந்து நீக்கிவிட்டு ராகுல் டிராவிட்டை மீண்டும் கொண்டு வருவதற்கான வேலைகள்ல பிசிசிஐ தற்போது களமிறங்கி இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியம், எந்த அளவிற்கு ஒரு உண்மையான தகவல் அப்படிங்கிறது இன்னும் வெளிவரல. ஆனா கௌதம் கம்பீரை உடனடியாக பயிற்சியாளர் பதவியில இருந்து பிசிசிஐ நீக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா ஒரு தொடரை வைத்து ஒருவரை நம்மளால முடிவு பண்ணவே முடியாது. இலங்கை மண்ணுல டிஃப்ரெண்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் புது முயற்சியை எடுத்தாரு. அது அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறது. இதன் காரணமா அடுத்தடுத்த தொடர்களையும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுலயும் அவர் சொதப்பி விட்டால், இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தால் அதற்கப்புறம் பயிற்சியாளரை மாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. பங்களாதேஷுக்கு எதிரான தொடர்ல ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக செயல்படுவாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கும் நிலையில கண்டிப்பாக அது நடக்காது அப்படிங்கிறதும், பிசிசிஐ அந்த மாதிரி ஒரு முடிவை உடனடியாக எடுக்காது அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு தகவல். அதனால பங்களாதேஷுக்கு எதிரான தொடர்ல கண்டிப்பாக கௌதம் கம்பீர் தலைமையில தான் இந்திய அணி களம் இறங்கும் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். ஆனா பிசிசிஐ இதுல கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.